எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான செட்டிநாட் உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலாலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஹெவி பாட்டம் கடாய் எடுத்திருக்கேன். அது கடாய் நல்லா சூடானது அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதையுமே நல்லா வாசனை வரல வறுக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 4-5 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா நம்ம அந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்து அந்த உடச்சி பார்த்திங்கன்னா உடையணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா ஓரளவுக்கு வருந்ததும் நான் அது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா வறுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் நம்மளோட டெய்லி சாப்பிட்றதுல நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி நம்ம போட்டு செய்கிற ரெசிபிக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்த்து இது கூடவே பவுடரை அரைச்சிட்டிங்கன்னா இது இன்டேக் நம்ம ஈஸியாக எடுத்துப்போம். தண்ணியாக எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் கருவேப்பிலையும் ஒரு கொத்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது இது கூட தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகமும் அதே அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டு சும்மா ஒரு 2 கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை இந்த கடுகெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இதில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துப்போம். பூண்டு வேணும்னா கூட ஃப்ரெஷ்ஷாக தட்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு இன்றைக்கி சேர்க்கல. அதுக்கு பதில் நான் பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் பூண்டு சேர்க்காதனால நீங்கள் வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம். நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே என்ஹான்ஸ் பண்ணி தரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் பூண்டுலாம் இல்லாமல் வெறும் அந்த மசாலாவோட டேஸ்ட் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும்தான். அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் இன்றைக்கி பூண்டு அவாய்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு அளவுக்கு பிங்க் ஆனோம். அந்த அளவுக்கு வதங்கும் போதே சும்மா ஒரு 4 கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயம் இல்லை சும்மா தூவி விடுறேன். தூள் பெருங்காயம். நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன். நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த டிஷ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நான் உருளைக்கிழங்கு இதிலே வேக விட போகிறேன். அது எப்படின்னு கூட உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா க்யூபாக இந்த வரைக்கும் மீடியம் சைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. இந்த டிஷ் நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்க்காமல் இருக்கோம். நம்ம வேக வச்சு சேர்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு குழையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். டிஷ்ஷுக்கு மெயினான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாத்திரம் தான். ஹெவி பாட்டமாக எடுத்துக்கோங்க. எந்த வறுத்து எடுக்க போகிறீங்கன்னா கூட அப்படியே ராவாக நீங்கள் வறுத்து எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஹெவி பாட்டம் வச்சுக்கோங்க. கடாயோ இல்லை நீங்கள் எந்த பாத்திரத்தில் வறுக்க போகிறீங்க அது ஹெவி பாட்டமாக இருக்கணும். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்து அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமான உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. எண்ணெயிலே அது நல்லா பிரண்டு வரணும். 3 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி இந்த உருளைக்கிழங்கை விடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் இந்த டிஷ்ஷை வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பண்ணக்கூடாது. நல்லா அந்த ஆவிலே அந்த உருளைக்கிழங்கு ஒரு அரை வேக்காடு வெந்து வந்துடும்.
பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலை வந்து நமக்கு மெனக்கெட்டு தான் பண்ணணும். நீங்க வந்து இது தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம் சிம்பிளா நீங்க அந்த மாரி பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு சைட் டிஷ்க்கு வந்து நீங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 நிமிஷம் வந்து நல்லா சிம்ல வச்சுட்டேன். பெரிய பர்னர்ல சிம்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து இப்போ வந்து கலந்து கலந்து விடுறேன். அடியிலலாம் ஓரளவுக்கு மொறு மொறுன்னு வரும். தீயும் தீயாது. நல்லா சிம்ல வச்சு இந்த மாரி வறுத்து விடுங்க. ஒரு 50% வெந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மசாலா வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த டைம்ல. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, அதோட அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நல்லா பார்த்து சேர்க்கணும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வேகுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மீத உப்ப வந்து நம்ம இப்ப சேர்த்து நல்லா பெரட்டி விடணும். எல்லா சைடுமே அந்த மசாலா வந்து கோட் ஆற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஊத்துன எண்ணெய் பார்த்தீங்கன்னா, இருக்கிற மாதிரியே தெரியல. கரெக்ட்டா இருந்தது நம்ம அந்த உருளைக்கிழங்குக்கு. நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கேன். ஸோ இந்த டைம்ல நீங்க உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, கரெக்ட்டா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பவும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி சிம்லயே நீங்க வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு நீங்க தட்டு எடுத்துட்டு நல்லா அடியிலேருந்து கலந்து விடுங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா உருளைக்கிழங்குலயும் வந்து அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகியிருக்கும். நல்லா காரம்லாம் வந்து உள்ளே இறங்கியிருந்தது. இந்த டைம்ல வந்து நீங்க கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து ஃபைனலா தூவி கூட இறக்கிக்கலாம். நான் வந்து வெறும் கருவேப்பிலை வந்து சும்மா பச்சையா அப்படியே தூவி இறக்கியிருக்கேன். அந்த சிம்லயே வந்து இந்த சூட்லயே ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கியிருக்கேன். நல்லாவும் வெந்திருந்தது. இந்த டிஷ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும். புடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பூஜாஸ் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் காமிச்சும் இருக்கேன். நல்லாவும் வெந்து இருந்தது இந்த உருளைக்கிழங்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதோட அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.